ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான மஷ்ரூம் சாமை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே அரிசி சாப்பாடை விட்டு சிறுதானிய வகைகளை ரொம்ப எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான டிஷ் பண்ணலான்னு மஷ்ரூம் சாமை பிரியாணி பண்ணி காமிச்சிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமை பிரியாணிக்காக அடுப்பில் குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இங்கே நான் நெய் சேர்த்துக்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம சாமை பிரியாணியே ஹெல்த் இஷ்யூக்காக எடுக்கிறோம். இதோட பட்டை சேர்த்துருக்குறேன், பிரியாணி இலை 2 பீஸ், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதோட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி, 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட நறுக்கி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்துடுச்சு. இப்போ இதோட கழுவி வச்சுருக்கிற, அதாவது 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன், கழுவி 15 நிமிஷம் ஊற வச்ச சாமையை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து அது தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாமையில் கல் இருக்கும், அதனால் நல்லா அதை கழுவி எடுத்து அதை அரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது கொத்தமல்லி தழையை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணீர் விடணும். 2 கப் சாமை எடுத்துருக்கிறேன், அதனால் 4 கப் தண்ணீர் விட போகிறேன். அதையும் சேர்த்து கொதிக்க ஆரம்பித்த உடனே குக்கரை மூடிடலாம். 2 விசிலுக்கு வைக்கலாங்க, 2 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம் குக்கரை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சாமை மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். நம்ம நெய் கூட சேர்க்கலை, அதனால் பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணின உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.